நான் கொஞ்ச நாளாக இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். சக்ராஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டு. பாடியை நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து ஃபிசிக்கல் பாடி, இது வந்து ஸ்தூலமான சரீரம். இதுக்கு அப்பால் சூட்சுமமான சரீரம் இது கூடவே இருக்குது. அதுக்கு பேர் தான் பிராணிக் பாடி, அதாவது எனர்ஜி பாடி. அந்த எனர்ஜி பாடியை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த பிராணிக் பாடியில் 72,000 நாடிகள் இருக்குதுன்னு அந்த காலத்திலேயே நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த 72,000 நாடிகளில் 3 நாடிகள் ரொம்ப பிரதானமான நாடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த 3லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுக்கு பேர் தான் சுஷும்னா நாடி. இந்த சுஷும்னா நாடிங்கிறது எங்கேருந்து எங்கே போகுதுன்னா, நம்ம மூலாதார சக்கரத்திலேருந்து, அதாவது நம்ம ஆசன வாய்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது தான் மூலாதார சக்கரம். அந்த மூலாதார சக்கராயிலேருந்து கிளம்பி நேராக தலை உச்சியில் இருக்க சகசிராரம் வரைக்கும் ஒரே டியூபு மாதிரி அது ஓடுது. ஓகே, அதுதான் சுஷும்னா நாடி. சுஷும்னா நாடிக்கு இடது பாகத்தில் இடா அப்படிங்கிற ஒரு நாடியும் வலது பாகத்தில் பிங்களா அப்படிங்கிற ஒரு நாடியும் ஓடுது. அப்போ இந்த 3 நாடியும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடிகள் அப்படிங்கிறாங்க. இந்த நாடிகளில் என்ன ஓடுதுன்னா எனர்ஜி ஓடுது. எனர்ஜினா பிராணன், பிராணசக்தி. இந்த நாடிகளை நீங்கள் வந்து இந்த பிவிசி பைப்பு, வாட்டர் பைப்பு மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த பிவிசி பைப்புக்குள்ளே தண்ணி ஓடுற மாதிரி நம்ம நாடிகளுக்குள்ளே பிராணன் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுலேயும் இந்த சுஷும்னா நாடியில் ஒரு 7 இடத்துல இந்த பிராணன், எனர்ஜி இப்படின்லாம் சொல்கிறோம்ல, அது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. கான்சன்ட்ரேட்டட்னா கொஞ்சம் குவிஞ்சு இருக்குது. அந்த எனர்ஜி மையங்களை தான் நம்ம சக்ராஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக சக்ராங்கிறது வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை. அது வந்து ஏன் அப்படி சக்ராஸ் பேர் வச்சாங்கன்னா, இந்த எனர்ஜி மையங்களை தான் நம்ம வந்து பேர் போட்டு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சக்ராஸில் எல்லாம் நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச பாசிட்டிவ் நெகட்டிவ் கர்மாக்கள், நம்ம அம்மா அப்பாவோட கர்மா, நம்ம பாட்டன் பாட்டி, இதெல்லாம் கூட அதை பாதிக்கும். இந்த சக்ராஸில் இந்த நாடிகளில் எல்லாம் இந்த அடப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா, அடப்புகள்னால சக்தி ஓட்டம் குறையும். அதைத்தான் நம்ம சக்ராஸ் வந்து சரியாக வேலை செய்யலை. அப்போ இந்த ஜாஸ்தியாக வேலை செஞ்சாலும் கஷ்டம், கம்மியாக வேலை செஞ்சாலும் கஷ்டம். அப்போ அந்த சக்ராஸில், இந்த நாடிஸில் இருக்க அடைப்புகளை நீக்கணும். அதுக்கு பேர் தான் சக்ரா ஹீலிங்.